உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நன்மைகள் எல்லாம் சொல்ல வந்திருக்கிறேன். நல்ல காலம் பிறக்குது அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். காரணம் என்ன அப்படின்னா, இந்த நல்ல காலம் அப்படிங்கிறத நோக்கி தான் நம்மளுடைய எல்லாருடைய தவமும், நம்மளுடைய உழைப்பும், முயற்சியும், எண்ணமும், காத்திருத்தலும் எல்லாமே எதுக்காகனா, சனி வரப்போகிறாரே, 29ஆம் தேதி வரப்போகுது. இன்னொரு கொஞ்ச நாள் தானே இருக்கு. இன்னும் ஒரு வாரத்தில் 10 நாளில் வந்துருமே. வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்ய போறோம்? சனியினுடைய பெயர்ச்சி இந்த வருடம் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பெயர்கிறார் 29ஆம் தேதி. மீனத்திற்கு வரக்கூடிய சனி எந்த விதமான நன்மைகள் எல்லாம் நமக்கு தரப்போகிறார்? சனியின் ஆட்டம் ஆரம்பம். அதிரடி டைட்டிலோட ஸ்டார்ட் பண்றோம். சனியினுடைய ஆட்டம் ஏன் அப்படின்னா, எல்லா கிரகங்களுமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல்ல பண்ணுவாங்க. நல்லதும் பண்ணுவாங்க, கெட்டதும் பண்ணுவாங்க. சனியினுடைய ஆட்டம் அப்படிங்கிறது எப்பயுமே வித்தியாசமா தான் இருக்கும். காரணம் என்னன்னா, பிகாஸ் அவர் சனி. இந்த நல்ல காலம் அப்படிங்கிற இந்த டேகோட எதுக்கு நம்ம சனியினுடைய ஆட்டம் ஆரம்பம்ங்கிறத சேர்த்து சொல்றோம் அப்படின்னா, உண்மையிலேயே சனி இந்த வருடம் நிறைய பேருக்கு நன்மைகளை செய்ய போகிறார். காரணம், சனி குருவினுடைய வீட்டில் இருக்கிறார். குரு எப்படி அருள் தருகிறாரோ, குருவருள் திருவருள்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி குரு எப்படி நல்லது செய்கிறாரோ அந்த மாதிரி சனி உங்களை பிளஸ் பண்ண வந்திருக்கார். எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் பிளஸ் பண்ண போறார், யாரெல்லாம் பெண்டெடுக்க போறார், யாருக்கெல்லாம் குழந்தை கொடுக்க போறார், யாருக்கெல்லாம் குபேர சம்பத்து தரப்போறார், வெளிநாட்டு யோகம் யாருக்கு, இது போன்ற நிறைய நம்மளுடைய கனவுகள், ஆசைகள் எல்லாத்தையும் சனி பகவானோட பிளெஸிங்ஸ் எப்படி இருக்கு? 2 விஷயம். நமக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ, அது கூட லேட்டா நடக்கட்டும், ஆனா கெட்டது நடக்காம இருக்கணும். அதுதான் நம்மளுடைய எல்லாருடைய ஆசையுமே. அப்ப சனி எப்படி பார்த்துட்டு, அப்பா உனக்கு எனக்கும் பிரச்சனை இல்லைல்ல, ஒன்னும் இல்லை, ரைட் விடு, அவ்வளவுதான், உன் பிரச்சனைக்கு நான் வரல, என் பிரச்சனைக்கு நீ வராத அப்படிங்கிற மாதிரி அப்பப்போ சனியை பார்த்துக்கிட்டே இருக்கிறது நம்மளுடைய ஹியூமன் மைண்ட் செட். அவ்வகையில இந்த சனி பயிற்சி பலன்களை நல்ல காலம் எனும் இந்த தலைப்பில் துவங்கி சனியின் ஆட்டம் ஆரம்பம் எனும் இந்த வர்ணனையோடு துவங்குகிறோம். ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை விரிவாக பார்த்து விடலாம். மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி பெயர்ச்சி என்ன தரப்போகிறது என்றால், 12ஆம் வீட்டிற்கு வருகின்ற சனி பகவான். டெய்லி சேனலை திறந்தாலே போதும், இந்த சனி பகவான், குரு பகவான், ராகு பகவான், ஐயோயோயோயோயோ, நாங்க எப்படி வாழ்றதுன்னே தெரியல குறிச்சி. கவலையப்படாதீங்க. எப்பயுமே ஒன்று சொல்லுவேன், குரு பகவான் தருவாரா தரமாட்டாரான்னு எனக்கு தெரியாது. காரணம் என்ன அப்படின்னா, குரு ஹைலி மேனேஜ்மெண்ட் பர்சன். நான் ட்ரை பண்ணேன் சார், ட்ரைடு வெல், பட் ஆனால் நிர்வாகத்தின் சில குறைபாடுகள் காரணமாக அதனால் நான் ப்ரொமோஷன் என்பது தள்ளி வைக்கப்படுகிறது. இதெல்லாம் இந்த குரு பண்ற கேம். ஆனால் சனியை பொறுத்த வரைக்கும் சொன்னது தான். அதனால தான் த டான் சனி. சனியை போல கொடுப்பவர் எவரும் இல்லை. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. ஏன்னா அசஸ்மெண்ட் கார்டுன்னு பேரு. 12ஆம் வீட்டிற்கு வரும் பொழுது மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் நண்பர்களே, நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு 7.5 சனி வந்துட்டதுனாலேயே உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வந்துட்டதாகவும், அபவாதம், ஜெயில்வாதம், சிறை தண்டனை இதெல்லாம் உங்களோட மிகைப்படுத்தப்பட்ட கற்பனை. அபவாதம், ஜெயில்வாதம், சிறை தண்டனை யாருக்கு வரும்? இதெல்லாம் திருட்டு பயலுக்கு வரும். உங்களுக்கே வரப்போகுது. அதை பத்தி பயப்படுற அளவு கூட நம்ம பொழப்பு இருக்கு, நம்ம வேலை பார்க்க போறோம், நம்ம சம்பாதிக்க போறோம். அதை மட்டும் பாருங்க. 12ஆம் வீட்டிலே சனி பகவான் வரும் பொழுது ஜோதிட சாஸ்திரத்தின்படி எந்த ஒரு கிரகமும் குருவினுடைய வீட்டில் இருந்தால் அதற்கு தோஷங்கள் என்பதே இல்லை என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. என்ன சொல்லுது? தோஷங்கள் என்பதே இல்லை. குருவினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு எந்த தோஷமும் இல்லை. செவ்வாய் தோஷம் படிச்சவங்களுக்கு, ஜோதிட விற்பனர்களுக்கு தெரியும். செவ்வாய் தோஷம் என்பது குருவினுடைய வீடுகளில் இருந்தால் செவ்வாய்க்கு தோஷம் என்பது இல்லை. அதே போலத்தான் சனி பகவான் இந்த வரை மீனத்திற்கு வருகிறார். உங்களுக்குன்னு இல்லைங்க, 12 ராசிகளுக்குமே தோஷம் என்பது இல்லை. பெரிய தோஷம் ஒன்றும் பண்ணாது. ஏன்னா குருவோட வீட்டுல மங்களத்துவம் அடைந்து விடுகிறார், சுபத்துவம் அடைந்து விடுகிறார். இப்ப தம்பி இருக்காரு, தம்பி கோபமா இருக்கும் போது ஒரு மாதிரி இருப்பார், அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கார், அவர் குழந்தைக்கு இன்னைக்கு பர்த்டே,
இன்னைக்கு அவர்கிட்ட போனா வரங்கள் கொடுப்பாரு. அவர் ஏதாவது கொடுத்தீங்கன்னா கேட்டா ஏதாவது எடுத்துட்டு போடா சந்தோஷமா நல்ல நாள் அப்படின்னு சொல்லுவார். இந்த இப்படி மனசு சந்தோஷமா இருக்கிற ஒரு ஆளை பிடிச்சிக்கிட்டு நம்ம ஐயோ ப்ராப்ளம் ஒரு ப்ராப்ளம் பண்றதுக்குன்னு ஒரு மோடு இருக்கு. அந்த மோடு வரும்போது தான், இப்பெல்லாம் அந்த மோடு இல்லை. அடுத்த 2.5 வருஷம் சனி பகவான் மேஷத்துல நீச்சம் அடைகிறார் உலகத்துக்கே. அப்ப அதுலயும் ஒரு 2.5 வருஷம் உங்களுக்கு போயிடுது. மொத்தம் 7.5 2.5 சுபத்துவத்துல போயிடுது. அடுத்த 2.5 என்ன ஆயிடுச்சு, நீச்சமா போயிடுது. அவர் லீவ்ல போறாரு சனி பகவான். கடைசி 2.5 வருஷம் தான் நீங்க அனுபவிக்கணும். அதாவது ரிஷபத்துக்கு சனி வரும்போது, அப்ப ரிஷபத்துக்கு சனி வரும்போது சனியுடைய ஜெனரல் பாலிசியே முதல் 5 வருடம் சோதித்த பின்பு கடைசி 2.5 வருடம் அள்ளி கொடுத்து விட்டு செல்வது அவருடைய இயல்பு குணம். ஆக உங்களுக்கு இந்த சனி பயிற்சினால எந்த பாதிப்புமே கிடையாது என்பதுதான் உண்மை. மேஷராசிக்காரங்களுக்கு 7.5 சனி வந்துருச்சு, கை உடஞ்சிரும், கால் உடஞ்சிரும், நீங்க வழக்குல மாட்டிப்பீங்க. இவருக்கு நெகட்டிவா பேசுற எதையும் கேட்காதீங்க. நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன், தினமும் காலையில ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் பாருங்க. நம்மளோட சேனலை பார்க்குறவங்க எல்லாருக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி தன்னால வரும். என்னுடைய பதிவுகளை பார்க்குற எல்லாரும் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, நாங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றோம். இங்க பாருங்க, கிரகங்கள் என்பவை நம்மை வழிநடத்துபவை, கடவுள் என்பவை நமக்கு தேவைதான். அவை நமக்கு ஒரு ஆற்றுப்படுத்தும் சக்தி. நம்மை பயமுறுத்தும் எந்த பூச்சாண்டிகளும் நமக்கு தேவையில்லை, வேண்டாம். உழைப்பு தான் தெய்வம். அந்த உழைப்பின் கடவுளாக சனி அறியப்படுகிறார். சனிக்கு நீங்க கொடுத்த ஃப்ரேம் என்ன? சனி உங்களை அழிச்சிருவார், கிழிச்சிருவார். 2024 சுனாமி மூழ்கி போகுது கதை தான். உலகமே அழிஞ்சு போயிடும். இவனுங்களுக்கெல்லாம் வேற வேலை இல்லை, கேட்காதீங்க. நான் சொல்றது ஒண்ணு புரிஞ்சுங்க. சனி என்பது ஒரு அசஸ்மெண்ட் கார்டு. உழைக்காதவன் வெட்டி போய கவலைப்படணும், தப்பு பண்றவன் திருட்டுத்தனம் பண்றவன் கவலைப்படணும். நம்ம போலீஸ்ட மாட்டி போனேன், உங்களுக்கு என்ன கவலை? நீங்க சூப்பரா இருக்க போறீங்க. ஆக சனி 12 இருந்து 12 1 2 பார்க்கிறார். 2ங்கிறது என்ன? தனஸ்தான். ஆக நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி தான் சாப்பிடுவேன், நான் கேப் புக் பண்ணி தான் இங்க இருந்து நான் பக்கத்துல இருக்கிற நான் போரூர்ல இருந்து வடபழனி போனா கூட கார்ல தான் போவேன். உங்களுக்கு எல்லாம் தான் பிரச்சனை. பணத்தை விரயம் பண்றவங்களுக்கு பிரச்சனை. 12ஆம் வீட்டில இருந்து சனி பகவான் 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது என்ன? ரண ருண ரோக சத்துருஸ்தான். வியாதி, கடன், கஷ்டம். அது இல்லாம வேலை, எதிர்பாராத வேலை. வேலை இல்லாத மேஷராசிக்காரர், நல்லா படிச்சிருக்கேன் சார், உயர்கல்வி படிச்சிருக்கேன், ஆனா எனக்குரிய நான் தேர்வாகி ரொம்ப நாள் ஆகுது, டீச்சர் ட்ரைனிங் எக்ஸாம் எழுதிட்டேன், நான் போன வருஷமே செலக்ட் ஆயிட்டேன் கவர்மெண்ட்ல, இன்னும் எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரல. மங்களகரமா சேரும். பணி நிரந்தரம். நிறைய பேர் ப்ரொபேஷன்லேயே வச்சிருக்காங்க சார், ட்ரைனியாவே சுத்திட்டு இருக்கேன் சார், எனக்கு ஒன்றும் கன்ஃபர்மேஷன் ஆகவே இல்லை. கவலையப்படாதீங்க, சனி பகவானால் கிடைக்கும். சனீஸ்வரனை நம்புங்க, நடக்கும். சனீஸ்வரன் வேற யாரும் கிடையாது. உங்க உழைப்பும் வியர்வையும் தான் சனி. சனியினுடைய ஆட்டத்தை பாருங்கள். இனி சனி ஆடுறது தான் ஆட்டம், கேம் சேஞ்சர். அந்த இந்த படம் பார்த்துருக்கீங்களா? என்ன படம்? ஃபுட்பால் பாப்பியா? இனிமே பாரு அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி நான்லாம் வேலை பார்த்துருக்கியா? இனிமே பாரு அப்படிங்கிற மாதிரி நீங்க வேலை பார்க்க போறீங்க. வெறித்தனமா வேலை பார்க்கணும். காலைல கூட தம்பிகிட்ட சொன்னேன், உலகத்துல யாருக்கு எந்த கவலையுமே இல்லைன்னா எவன் ஒருத்தன் 24 மணி நேரமும் வேலை செய்யறானோ அவனுக்கு எந்த கவலையும் கிடையாது. ஏன்னா எது காப்பாத்தலனாலும் அவன் பார்க்கிற வேலை அவனை காப்பாற்றும். எந்த தேவதையும் ஆசீர்வதிக்காது, உழைப்பின் தேவதை ஆசீர்வதிப்பாள். உழைப்பு தான் காப்பாற்றும். இந்த உன்னத பாடத்தை சனி உங்களுக்கு சொல்லித் தர போறார். 12 இருந்து விரயத்தை கொடுத்து பணத்தினுடைய அருமையை உணர வைக்க போறார். எனக்கே தெரியுமே, அப்போ விட்டுருங்க, சனி உங்களை ஒண்ணும் பண்ண மாட்டார். அப்ப சனி வர்றது மெச்சூரிட்டி கார்டு. அடுத்து 9 பார்க்கிறார், அதிர்ஷ்டத்தை பார்க்கிறார். ஆக மேஷராசிக்காரர்கள் தொடர்ந்து உழைப்பை நோக்கி போறீங்க, நல்ல வேலை செய்ய போறீங்க, சூப்பரா இருக்க போறீங்க. 7.5 சனி வந்துருச்சு, கெட்டு போச்சு. 29ஆம் தேதிக்காக காத்துருங்க, புது வேலை கிடைக்க போகுது, புதுசா வேலைக்கு போறீங்க. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.